உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். மேம், யாழினி பார்க்கணும், பார்க்கலாமா? நீங்க யார் சார்? வருண் வருண் வந்திருக்கான்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படியா சார்? ஓகே, இதை இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஓகே. அவளை பார்க்க வந்துட்டோம். யாழினி நம்ம கிட்ட பேசுவாளா? என்ன யாழினி, என்னை பார்த்து ஷாக்காய் நிக்க, என்னாச்சு? இல்லைத்தான், திடீர்னு பார்க்க வந்திருக்கீங்களா? அதான் அதான் என்னத்தான்? என்ன யாழினி, நான் பார்க்க வரக்கூடாதா? சச்சா, அப்படி இல்லத்தான், அது அத்தை பிடிக்காதே, அதான் கேட்டேன். எதுக்கு அதை போட்டு பேசிக்கிட்டேன்? எனக்கு என்னமோ தெரில, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் பார்க்கலான்னு இங்கே வந்தேன். நீங்கள் தான் ட்ரைனிங் பாருன்னு எனக்கு தெரியும், அதான் இங்கே பார்க்கலான்னு வந்தேன். இல்லைத்தான், திடீர்னு வந்திருக்கீங்களா? அதான் எதுவும் விஷயமானு கேட்கதான். என்னத்தான் சொல்லுங்க. எதுவும் வேலை இருக்கா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லைத்தான், பேஷண்ட்டெல்லாம் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பாவுக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேனா, அப்பா வந்துட்டுருக்காங்க, அவங்களுக்காக வெயிட்டிங். அப்படியா? கேள்விப்பட்டேன். மாமாக்கு இப்போ எப்படி இருக்கு? பார்க்க வரணும்னு நினச்சேன், ஆனால் அம்மா பற்றி உனக்கு தெரியுமே, தான் தும்முன்னு குதிச்சாங்க. சரி, இதுக்கு இதை வச்சு பிரச்சனை வரணும்னு தான் அமைதியாக இருந்தேன். இப்போ மாமா எப்படி இருக்காங்க? அப்பாவுக்கு இப்போ பரவாயில்ல, ஆனால் அப்பப்போ அப்பாவுக்கு நெஞ்சு வலி வேறு வருது, அதான் பயமாக இருக்குது. அதான் வருண் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன், ஏன்னா அவங்க அதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால தான் அப்பாயின்மெண்ட் எடுத்து அப்பாவை இங்கேயே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பாவுக்கு நான் அப்பாயின்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்பா வந்துட்டுருக்காங்க. சரி சரி, எங்களால் தானே மாமாக்கு இந்த மாதிரி. அம்மா வேற வாய் விட்டுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறையாள் நீ, அம்மா வாயை அடைக்கவே முடியல, தெரியுங்களா? ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு கோவம். என்ன சொல்லி புரிய வச்சு பார்த்தாச்சு, ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ண? ஐயா தான், அப்படியெல்லாம் இல்லை, அப்பாவுக்கு அந்த வழியோட அக்கா கொடுத்த வழி தான் பெருசாக இருக்குது. சரி, நானும் கேட்கணும்னு நினச்சேன், சுஜா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சதா? எப்படி நல்லா இருக்காளா? அதான் அதை நினச்சி தான் அப்பாவுக்கு வருத்தமே. அக்கா எங்கே இருக்கான்னு தெரியாது, என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, நல்லா இருக்காளா, என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியாது. அப்பாவுக்கு அதை நினச்சி தான் ரொம்ப வருத்தம். அப்பா தேடாமல் இருக்கதே அத்தைக்கு பயந்து தான். அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயத்தில் தான் அக்காவை தேடாமல் இருக்காங்க. ஆனால் மற்றபடி எப்போவும் அம்மா கிட்ட புலம்பிகிட்டே இருப்பாங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வெளியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் அப்பா காட்டிக்கிறாங்க. அப்பாவுக்கு சுஜாக்கானா ரொம்ப பிடிக்கும்ல, அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க போல். என்ன சொல்கிற? அப்போ சுஜா எங்கே இருக்கான்னு தெரியாதா? நீங்கள் தேடவே இல்லையா? இல்லைத்தான், தேடலை. நான் நினச்சிட்டு இருக்கேன் சுஜா எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ சுஜா எங்கே இருக்குன்னு தெரியவே தெரியாதா? இல்லைத்தான், அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. அக்கா நல்லா இருக்காளா, அக்கா கல்யாணம் பண்ணவர் நல்லவரா கெட்டவரா, அக்கா எப்படி இருக்கா, எங்கே இருக்கா, என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாதத்தான். அப்பாவுக்கு அதனாலேயே கூட கொஞ்சம் மனவலி மனவேதனை, அதனால் அப்பப்போ நெஞ்ச வேற பிடிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு பயம், ஆனால் அம்மா வெளியே காட்டிக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் நாங்கள் பயந்தா அப்பாவுக்கும் எதுவும் ஆகிடுமோன்னு எல்லாரும் சுஜாக்கா வெறுக்கிற மாதிரி பேசுகிறோம். ஆனால் யாருமே வீட்டில் சுஜாக்காவை வெறுக்கலை, ஏன்னா அக்கா பற்றி எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அக்கா கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் அப்பா அக்காவை தேடவும் இல்லை. ஏன்னா இந்த எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டுட்டு இப்போ பொண்ணை நல்லா தேடி பொண்ணை கூப்பிட்டு உள்ள வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. இப்போ கூட தெரியுமில்ல தான், ஒரு லேண்டு விஷயம், அது தாத்தாவோட சொத்து, அது அத்தையும் கையெழுத்து போடணும். அதுக்கே அத்தை கையெழுத்து போட வரமாட்டேங்கன்னு வீம்பில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யோசித்து பாருங்கள். அதான் எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்குள்ளே அக்காவை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்பா ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது மட்டும் தெரியும், அப்பாவுக்கு எப்படியாவது அக்காவை பார்த்துடணும், அக்கா நல்லா இருக்காளா என்ன ஏதுன்னு அப்பாவுக்கு தெரியணும். அப்பா ஆசைப்படுறது எங்களுக்கு தெரியும். நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள விசாரிக்க தான் செய்கிறோம், ஆனால் எந்த தகவலுமே கிடைக்கல. அக்கா எங்கே இருக்கான்னு கூட தெரியல, ஆனால் மனசுக்குள்ளே அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் தான் தோணுது தான். சரி சரி, நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் சுஜாவை பற்றி விசாரிக்கிறேன். சரிங்க தான், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குமா? இல்லைத்தா, இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக கோபம் மாத்திரம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஆனால் அக்கா உங்களை வேண்டாம் அப்படின்னு கல்யாணத்துக்கும் அந்த நைட்டு உங்களை அசிங்கப்படுத்துட்டு தான் அக்கா போனா. ஆனால்
ஒரு துளி அளவு கூட அக்கா மேலே கோவம் எதுவும் இல்லை. நானும் சேர்ந்து தேடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் அத்தான். இல்லைம்மா, சுஜா பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மாவுக்குமே சுஜாவை பிடிச்ச காரணமே அவளோட குணம். அது மட்டும் இல்லாமல் அவள் எல்லாருமே புரிஞ்சுக்கிறவ, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவ. அப்படி ஒத்தி இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். சரி, சுஜா கண்டிப்பாக சீக்கிரம் கிடச்சிருவா. அப்புறம் யாழினி, அத்தாங்கிட்ட பேசுவியா? என்னத்தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். பேசுகிறேம்மா. அது என்னன்னா, அடிக்கடி உன்னை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கவும் முடியாது. அது உன்னோட நம்பர் என்கிட்ட கிடையாது. நம்பர் நம்பர் வேணுமா தான்? அவ்வளோதானே. என்ன நோட் பண்ணிக்கோங்க. ம் ம் யாழினி, சார் சொல்லுங்கள் சார். எனக்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அப்பா அம்மா வந்துட்டாங்களா? சார் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க சார். எதுவும் அர்ஜென்ட்டா சார்? இல்லைம்மா, 1 மணிக்கு நான் கிளம்புவேன். அதான் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு போகலாமேன்னு தான் பார்க்குறேன். சரிம்மா, வந்தோடனே என்னோட கேபினுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே கூட்டிகிட்டு வந்துடும். சரியா? வெயிட் பண்ணலாம் வேண்டாம். ஓகே சார். சரிம்மா. அப்புறம் இவங்க யாரு? சார் இது வந்து எங்கள் வருணத்தான், எங்கள் அத்தை பையன். சரிம்மா சரிம்மா, நீ வந்தோடனே என்னோட கேபினுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூட்டிகிட்டு வந்துடு. ஓகே சார். வருணத்தான், இவங்க தான் அருண் டாக்டர், கார்டியோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். இது என்னோட அத்தான் வருண். ஹாய் வருண். ஹாய் சார். சரிம்மா, நீ பாரு, அப்பா வந்தோடனே கூட்டிகிட்டு வா. ஓகே சார். நல்லா பேசுகிறாங்கல்ல? ஆமாம்மா, நல்லா பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கூட. என்ன சொல்கிற? ஆனால் அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. அட போங்கத்தான், நீங்கள் ஆளை பார்த்து எடை போடாதீங்க. பார்க்க அமைதி சாஃப்ட் கேரக்டருங்க மாதிரி தான் தெரியும். ஆனால் எங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நான் எத்தனை திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அது என்னோட மிஸ்டேக் தான். நான் தான் லூஸ் மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்பேன், அதனால தான் திட்டுவாங்க. மற்றபடி சம்மந்தம் இல்லாமல் திட்ட மாட்டாங்க. ஆனால் வேலை விஷயத்தில் நல்லா ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக இருப்பாங்க. அதே இது வேலை அவங்களோட டியூட்டி டைம் முடிஞ்சிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணுவாங்க. டோட்டலாக மாறிடுவாங்க தான், டோட்டலாக மாறிடுவாங்க. நாங்களே வியந்து பார்த்துருக்கோம், இது அருண் டாக்டர் தானேன்னு. என்ன சொல்கிற? ஆமாம் தான், ஒய்ஃபுக்கிட்ட பேசினா போதும். எப்படி சொல்ல, ஒரு லவ் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரியே ஒய்ஃபுக்கிட்ட பேசுவார். ஒரு வாட்டி நானும் மலரும் ஒட்டுக்கிட்டோம். என்னமோ ஒய்ஃபுக்கிட்ட லவ் பண்ணுறாரு தெரியுமா? பார்க்கும்போது ஒரு மாதிரி பொறாமையாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த மனுஷனாயா இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது தான். ஆனால் ஒன்று தான், டாக்டரோட ஒய்ஃபை ரொம்ப கொடுத்து வச்சவங்க. டாக்டர் அவங்க ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அது சரி. சரிம்மா, நீ பாரு, ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, உனக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் தானே பண்ணிட்டு இருக்கா. சரிம்மா, நீ பார்த்துக்கோ. நான் ஃப்ரீயாக இருந்தால் உன்னை பார்க்க வரேன், இல்லைன்னா கால் பண்ணுறேன். சரிங்க தான். அத்தான் ஒரு 5 நிமிஷம், அம்மா அப்பா இப்போ வந்துடுவாங்கல்ல, பார்த்துட்டு போகலாம்ல? இல்லைம்மா வேண்டாம், நான் உன்னை பார்க்க வந்தது யாருக்கும் தெரியாது. அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. நீ மாமா கிட்டையும் சொல்ல வேண்டாம் நான் உன்னை பார்க்க வந்ததை. சரியா? ஆமாம்ல, அப்படி ஒன்று இருக்குல்ல. சரிங்க தான், நான் சொல்லலை. சரிம்மா, பார்த்துக்கோ. அத்தா உனக்கு கால் பண்ண உனக்கு பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான். என்னத்தான் யாரோ ஒருத்தர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, கேட்டேன். சரிம்மா, பார்த்துக்கோ, வரேன். சரிங்க தான், பாய். பாய்மா. அத்தா ரொம்ப பாவம். சரி, சொல்ல வேண்டாம், இதனால் மறுபடியும் பிரச்சனை தான் வரும். இதோ அப்பா அம்மா வந்துட்டாங்க. வாங்கப்பா. ஆமாம், என்னம்மா உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன். அருண் டாக்டருக்கு 1 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. இப்போ தான் வந்து கேட்டுட்டு போனாங்க. சரி வாங்க, அவங்க நீங்கள் வந்தோடனே வெயிட் பண்ண வேண்டாம், உடனே கேபினுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க. போகலாமா? அப்போவே கிளம்பிட்டோம், கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம், அதான். சரிம்மா, வா டாக்டரை பார்ப்போம். சரிங்கம்மா, வாங்க. வாங்க, உட்காருங்கய்யா, உட்காருங்கம்மா. வாங்கய்யா. நான் உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே செக் பண்ணேன். ஆனால் அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் மனசில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ தம்பி, எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஆப்ரேஷன் பண்ணணும் அதே தானே சொன்னாங்க. நீங்கள் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லைம்மா, நான் செக் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அது மீறி அவங்க உடம்பு சரியில்லாமல் போகிறாங்கன்னா அவங்க மனசளவில் தான் ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்காங்க, இல்லை தொலைச்சிருப்பாங்க, இல்லை மனசுக்கு நெருக்கமானவங்க யாரும் அவங்க கூட இல்லாமல் இருக்கலாம். அதனால் கூட அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கலாம். மற்றபடி அவங்க உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க மனசு தான் இப்போ பிரச்சனை. உங்களை பயங்காட்டி விட்டுருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. சில ஹாஸ்பிட்டல் அப்படி தான், ஒன்றுமே இருக்காது, இது பண்ணணும் அது பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்காட்டி விட்டுருவாங்க. அப்படிலாம் எந்த இதுவுமே தேவையில்லை, அவசியமும் இல்லை. இப்போதைக்கு ஐயாவுக்கு ரொம்ப மன நிம்மதி வேணும், மன சந்தோஷம் வேணும். ஆனால் அவங்களுக்குள்ள அது இல்லை.
அதை ஒன்றில் அவங்க மனசை விட்டு யாருக்கிட்டையாவது பேசணும். ஐயா நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்டையாவது மனசு விட்டு பேசலாமே, உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு. இல்லைப்பா, நான் ஒரு பொக்கிஷத்தை தொலைச்சதோடையும் அந்த பொக்கிஷம் எங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டா. என்னமோ தெரியல, அதை தேடாமல் இருக்கவும் முடியல. அதை பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசையில் இருக்கு. ஆனால் அந்த பொக்கிஷம் இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லை, அக்காவும் இப்போ என்கிட்ட பேசுறது கிடையாது. இதெல்லாம் யோசிக்கும் போது செத்துடலாமான்னு தோணுது. என்னங்க என்னையா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? இல்லப்பா, ஒரு பக்கம் அக்கா, இன்னொரு பக்கம் என் உயிர், என் பொக்கிஷம் எங்க இருக்கா, என்ன பண்றா, எதுவுமே தெரியல. அதான் யாரை பார்க்கணும் சொல்லுங்கப்பா. இப்படி ஒரு நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் என் பையன், அவனோட கனவுக்காக என்கிட்டயே சண்டை போட்டு வெளியே போனவன். ஆனா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஒண்ணுன்னு சொன்னேன்னு அவனோட கனவு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இப்போ எனக்காக என்னோட பிசினஸ் அவன் தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் நான் பெத்த பிள்ளை, எனக்காக அவன் தியாகம் பண்ணலாம். ஆனா அவன் கூட இருக்க அவன் நண்பன், அவனும் என் நண்பன் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேனும். அவனும் அவனோட கனவை வச்சுட்டு என் பையனுக்காக துணையா வந்திருக்கான். இதெல்லாம் யோசிக்கும் போது ஏன் நான் உயிரோட இருக்கணும்னு தோணுதியா? ஐயா, நீங்க தொலைச்ச யாரையும் ஒருத்தங்கள தேடுறீங்க, அது புரியுது. ஆனா கண்டிப்பா அவங்க கிட்ட திரும்ப வருவாங்க. ஆனா அதுக்காக கூட இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு போறீன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க தான் சொன்னீங்க உங்க பையன் உங்களுக்காக அவங்களோட ஆசையை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட பிசினஸை பாக்குறான்னு. அப்படி பையனெல்லாம் விட்டுட்டு நீங்க போகணுமா? சொல்லுங்கய்யா. அந்த பையனை நினைச்சு பாருங்கய்யா. இந்த பின்னாடி நிக்கால உங்க பொண்ணு யாழினி, அந்த பொண்ணை பாருங்கய்யா. உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமானதுன்னு புரியுது. இருந்தாலும் உங்க கூட 2 பேர் இருக்காங்க. உங்க ஒய்ஃபு, உங்களுக்காகவே அவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கய்யா, இதுக்கு மேல இந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து வரக்கூடாது. நல்லா சொல்லுங்க தம்பி, நல்லா சொல்லுங்க. ஆவுனா இந்த வார்த்தை தான் சொல்றாங்க. எங்களை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டேங்கிறாங்க. விட்டுட்டு போனவளை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அப்ப நாங்க முக்கியமே இல்லையா? சொல்லுங்கய்யா, உங்க கேட்கறது சரிதானே. போனவங்க நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கவங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ஐயா, நீங்க சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். உங்களுக்காக வேணா அவங்க வெளியே நடிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசித்து பார்த்தீங்களா? உங்க பையன் உங்களுக்காகவே அவனோட கனவை தொலைச்சிட்டு உங்க பிசினஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கான். உங்க பொண்ணு, இவங்கள பாருங்கய்யா. கண்டிப்பா உங்களை விட்டுட்டு போன உங்க பொக்கிஷம் உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்புங்க. தேவையில்லாத போட்டு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்காதீங்க. இனிமே இந்த வார்த்தை வரக்கூடாது, புரியுதாயா? என்னமோ தெரியல தம்பி, மனசுக்குள்ள ஒரு மாதிரி நிகழலாவே இருந்தது. ஆனா உங்ககிட்ட பேச பேச என் மனசு லேசான மாதிரியே ஒரு ஃபீல். உங்ககிட்ட ஏதோ ஒரு இருக்கு, என்னமோ தெரியல. ஆனா என் மனசு இப்ப ரொம்ப லேசா இருக்கு. உண்மை சொல்ல போனா, நான் இங்க வரும்போது எல்லா டாக்டரும் சொல்றதான் நீங்க சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. இப்ப என்னமோ தெரியல, உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப லேசா இருக்கு. எனக்கு எதுவுமே தோணல. நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பழைய நிலைமைக்கு நான் வந்துட்டேன்னு தோணுது. இவ்வளவு நாள் எனக்கு பறி கொடுத்துட்டேன், என்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி நான் உணர்ந்தேன். ஆனா இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் தொலைச்ச பொக்கிஷமும் என் பக்கத்துல இருக்க மாதிரியே எனக்கு தோணுதுயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இப்ப நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்கல்ல, அது போதும். தம்பி ரொம்ப நன்றி தம்பி. இவங்க இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா 2.5 வருஷமா இவங்க அவங்களாவே இல்லை, முடங்கி போயிருந்தாங்க. இப்போ அவங்க பேசுறத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஆமா, அந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இது என்னோட கடமைமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை தம்பி, உங்கள் கடமை தான். ஆனால் நீங்கள் பேசின விதம் உண்மையிலே வேற யாரும் இப்படி பேசுனது கிடையாது. யார் நீ சொல்லும்போது கூட இவங்க சொன்ன மாதிரி தான், எல்லா டாக்டரும் சொல்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், இவ்வளோ செலவாகும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சி. ஆனால் பேசியே மனசில் உள்ளதை மாற்றிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயாம்மா, சும்மா நன்றி சொல்லாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் தேங்க்ஸ். யாழினி, நீயம்மா. அப்புறம் தம்பி, பொண்ணு வீட்டில் சொன்னா அவள் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா ஏதோ லூசு மாதிரி கேள்வி கேட்டுட்டா. எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அவள் பண்ணது தப்பு தான். ஐயா வேண்டாம், அவள் செஞ்ச தப்பை என்கிட்ட சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டா. அவளோட வயசு அப்படி, என்ன பண்ண முடியும்? சரி, வீட்டில் எப்படி மேடம்? அம்மா என்னை பற்றி நல்லதாக சொல்லுமா, வேற எதுவும் சொல்லிடாதம்மா ப்ளீஸ். அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? சப்பா இவளை வச்சு சமாளிக்கிறதுக்கு பெரும் பாடாக தான் இருக்குது. எப்போ இவளை இன்னொருத்த கையில் பிடிச்சி கொடுப்பேன்னு இருக்கேன். எதையாவது ஒன்று எங்கேயாவது வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்குறது, என்னத்தை பண்ண? அம்மா என்னடி அம்மா? தம்பி, ஒரு பொருளை எங்கேயாவது வச்சா நமக்கு, எங்கே வச்சா நமக்கு ஓர்மை இருக்குமா இருக்காதா சொல்லுங்க தம்பி. ஆனால் இவ எங்கே வச்சதையும் மறந்துட்டு நமக்கு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலையை 1 மணி நேரம் ஆக்கிடுவா. வேலையே செய்ய விட மாட்டா. அம்மா பற்றி எனக்கு எடுத்துக்கொடு, நான் எங்கே வச்சுன்னு எனக்கு தெரியல. அம்மா கடைசியாக உன் கூட தான் நான் இருந்தேன், உனக்கு தான் தெரியும்னு என் உயிரை எடுத்துருவா தம்பி. ஹாஸ்பிட்டலில் தான் அப்படின்னு பார்த்தா வீட்லேயும் அதே சேட்டை தான். ஐயோ சமாளிக்க முடியல தம்பி. இதில் அவன் அண்ணன் வேற செல்லம் ரொம்ப. உட்காந்துருக்காங்கல்ல பவ்யமா, இவர் அதுக்கு மேலே செல்லம். இப்போதான் ஏதோ கொஞ்சம்
கண்டிஷனாக இருக்காங்க. சரிம்மா சரி, சின்ன பொண்ணு தானே, புரிஞ்சுப்பா போக போக. என்னோட டோட்டல் டேமேஜ் அவன் குழி தோண்டு புதைச்சிட்டாங்க. போச்சு. சரிங்கம்மா, எனக்கு 1 மணிக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஐயா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. மனசுல இனிமே எதையும் போட்டு குழப்பாதீங்க, சரி ஐயா? இல்லையா, என் மனசுல நீ எந்த குழப்பமும் இருக்காதியா. அதான் சொன்னேன் இல்லையா, என்னமோ என் மனசு லேசா இருக்கு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம். ஆமா, அவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டு இருக்க எந்த டேப்லெட்டுமே கொடுக்க வேண்டாம். நான் 2 டேப்லெட் எழுதி தரேன், அது மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி எந்த டேப்லெட்டும் எடுக்க வேண்டாம். சரிங்க தம்பி. அப்போ பழைய டேப்லெட் எதுவுமே எடுக்க வேண்டாமா? இல்லைம்மா, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. அந்த டேப்லெட்டை போட்டு மறுபடியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமாக்கவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நான் எழுதி தர அந்த 2 டேப்லெட்டை எடுத்தால் மட்டும் போதும், மற்றபடி எதுவும் அவங்க எடுக்க வேண்டாம். யாழ்னி, டேப்லெட்டை நோட் பண்ணிக்கோ. சரிங்க சார். அப்போ சரிங்க தம்பி, நாங்கள் வரோம். ஆமாம், வாரேன்டா போறேன்னு சொல்லுங்க. இனிமே நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காது, ஏன்னா ஐயா ரொம்ப நல்லா இருக்காங்க. சரிங்க தம்பி. சரிப்பா. யாழ்னி, சேட்டை பண்ணாம அப்பாவும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கோ, சரியா? உனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு. நீ என்ன படிக்கிறது தெரியுதுல? சரி சரி, எனக்கும் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். யாழ்னி பார்த்துக்கோமா. சரிங்க சார். டேய் ஆதி, என்னடா ஆச்சு? முக்கியமான மீட்டிங்டா, ஆனால் மீட்டிங்கு தேவையான ஃபைல் இல்லைடா, வெறும் எம்டி ஃபைலை கூட வச்சிருக்கோம். நீ என்னடா, நீ பிரியா கிட்ட பேச போறேன் தானே போனேன், அப்புறம் என்ன? எங்கடா, நான் மீட்டிங் முடிய 1 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளே பேசலான்னு தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனால் கையில் 1/2 மணி நேரத்துலேயே வந்துட்டா. பார்த்துட்டாடா, பிரியா வேற ரொம்ப பயப்படுதான். கையில் கிட்ட வேற பேசணும். அவகிட்ட எதுக்குடா பேசணும்? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா? ஆதி, நீயாடா இப்படி பேசுற? அவ்வளோதான்டா, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங், ஃபைல் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும், வேலையை விட்டு நான் தூக்குறேன். டே ஆதி, என்னடா இப்படி பேசுற? கையில் எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்க பொண்ணு, அவன் எப்படிடா ஃபைலை மிஸ் பண்ணியிருப்பா? எனக்கு தெரிஞ்சு அந்த காயத்ரி பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு தோணுது. நீ என்னடா கையிலுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரா? ஆதி, கையில் அந்த ஃபைலை பிரியா கிட்ட தான் கொடுத்து வச்சிருந்தா, முடிச்சு. அது எனக்கும் தெரியும், அந்த ஃபைல் பிரியா கிட்ட இருந்தது. அதான் எனக்கு என்னமோ கையில் பழிவாங்க அந்த காயத்ரி தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு தோணுது. டேய், நீ சொல்றது சரிதான், ஆனால் இப்போ காயத்ரி தான் பண்ணான்னு ப்ரூஃப் இருக்கா? ஏன்னா முக்கியமான மீட்டிங், எனக்கு யார் பண்ணான்னு தெரிஞ்சு ஆகணும். முக்கியமான ஃபைல்டா, என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கணும்? சரி, பிரியா கிட்ட இருந்தது எப்படி மிஸ் ஆகும்? ஆதி, பிரியா கிட்ட தான் ஃபைல் இருந்தது. ஆஃபீஸுக்கு வந்ததுக்கப்புறமும் நான் அந்த ஃபைலை பார்த்து என்னால் பிரியா கிட்ட மார்னிங் பேசும்போது என்னது கையில் வச்சிருக்கேன்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னான். அப்போ கூட நான் ஃபைலை வாங்கி செக் பண்ணி பார்த்தேன்டா, எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்புறம் கையில் அந்த ஃபைலை வாங்கிட்டு நம்ம மீட்டிங் ரூமு கூட போனோம். மீட்டிங் ரூமில் போய் ஃபைலை வச்சுட்டு வந்தா. அப்போ மீட்டிங் ரூமில் உள்ள சிசிடி கேமராவை செக் பண்ணால் என்னன்னு தெரிஞ்சிடும். சரி, மீட்டிங் ரூமில் உள்ள சிசிடி கேமராவை செக் பண்ண சொல்லு, யார் பண்ணான்னு தெரிஞ்சு ஆகணும். இப்போ ஃபைல் ரொம்ப முக்கியம்டா, இப்போ ஃபைல் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. கையில் என்னன்னா 10 நிமிஷத்தில் ஃபைல் எடுத்துகிட்டு ஃபாரின் போயிருக்கான், பார்ப்போம். உள்ள வரலாமா? உள்ள வரலாம். இந்தாங்க ஃபைலு. இப்போ இந்த ஃபைல் எங்கேருந்து வந்துச்சு? நான் தான் சொன்னேன்ல சார், 10 நிமிஷத்தில் ஃபைல் எடுத்துகிட்டு வரேன்னு. திமிருக்கு மட்டும் ஒரு குறைச்சல் இல்லை. ஃபைலை கொடுக்க தான் வந்தேன், நான் கிளம்புறேன். கையில் 1 நிமிஷம். என்ன சார்? அது கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என்கிட்ட பேச என்ன இருக்கு? அதான் ஃபைலை தந்துட்டேன்ல, பேசுறதுக்கு என்ன இருக்கு? கையில், நான் என்ன பேச வரேன்னு உங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. அது வந்து நிப்பாட்டுங்க சார், எனக்கு அது தேவையில்லாத விஷயம். அது உங்களோட பர்சனல் விஷயம், இதில் நான் தலையிட என்ன இருக்கு? இல்லை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு? திமிரு திமிரு, ஒட்டம்பு முழுக்க திமிரு. ஏய், அவன் எதுதான் சொல்ல வரான்னு கேட்கலாம்ல, கேட்காம உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா என்ன? திமிர காட்டுறியா? ஏய் ஆதி, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருடா. நீ லவ் பண்ணி போறடா, அப்போ தெரியும். மண்ணுள்ளி போட்டுரும் போல இருக்கு, கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு அமைதியா இருடா. இல்லடா, எவ்வளவு திமிர பேசுறான்னு பாரு. நீ சொல்ல வரத கூட கேட்காம அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. மச்சான், உங்க காலில் விழுறேன்டா, உங்க சண்டை நீங்க அப்புறமா வச்சுக்கோங்கடா. என்ன சார், இதுக்கு வேற நிப்பாட்டுட்டீங்களா? நான் ஏன் பட்டு தானே போனேன். என்ன சார்? கையில், அவன் பேசுனதுக்கு நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் சொல்ல வரத ஒரு 2 நிமிஷம் கேளுங்களேன் ப்ளீஸ். இல்லை சார், எனக்கு புரியல, நான் எதுக்காக கேட்கணும்? திமிரு திமிரு. கையில், நீங்க சொல்றது சரிதான், ஆனா பிரியா உங்களோட சம்மதமும் எதிர்பார்க்குறா. ஏன்னா அவள் இன்னும் அவள் மனசில் உள்ளதை என்கிட்ட சொல்லலை. நான் தான் என் மனசில் உள்ளதை அவள் கையை பிடிச்சி சொல்லிட்டு இருந்தேன். மற்றபடி அவள் என்கிட்ட இன்னும் சொல்லலை. கையல், நான் உண்மையாகவே உங்கள் ஃப்ரெண்டு பிரியாவை லவ் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் அவளை ஏமாற்றணும் இல்லை என்னோட டைம் பாஸுக்கு நான் அவளை லவ் பண்ணல. மனசார என் பொண்டாட்டியை நினச்சிருக்கேன். பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்த மறு செகண்டே நான் அவள் கண்ணில் விழுந்துட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அவளை ரொம்ப கையல், நான் பிரியாவை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். அவள் என் பொண்டாட்டி அப்படி நினச்சி தான் நான் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், அவளை ஏமாற்றணும் டைம் பாஸ் அப்படி எந்த எண்ணமும் என் மனசில் இல்லை.
எனக்கு அப்படி என்னமோ வராது. எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும். பார்த்த மறு செகண்ட் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு பிரியா ரொம்ப பிடிக்கும் கையல். ப்ளீஸ். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா? எனக்கு ஒன்றே மட்டும் நீங்கள் செய்வீங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மாதம் நீங்கள் பிரியா கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன் உங்கள் எதிரில் வந்து நின்னா கூட நீங்கள் அவளை பார்க்கக்கூடாது. யாரோ மாதிரி கடந்து போகணும். அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பிரியா மேலே உங்களுக்கு காதல் குறையலை, கூடி தான் இருக்குன்னு சொன்னால் யார் தடுத்தாலும் யார் ஏற்றாலும் உங்கள் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். உங்களால் முடியுமா? சொல்லுங்கள் சார். ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். ஏதாவது ஒரு வேலை விஷயம்னா பேச வேண்டியது வரதான் செய்யும். நீ சொல்றது லாஜிக்கா இருக்கா? என்ன இப்படி சொல்லி அவங்கள பிரிச்சிடணும் அப்படிதானே? உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணக்கூடாது, ஆனா நீ மட்டும் நல்லா லவ் பண்ணுவ அப்படிதானே? ஐயோ, இவன் வேற தெரியாம பேசிட்டு இருக்கான். ஆதி, ஒரு நிமிஷம் அமைதியாரு. அது கையல், அவன் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன, ஒரு மாசம் அவங்க கிட்ட பேசக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது, என் நிதர்லே வந்து நின்னாலும் நான் அவளை பார்க்கக்கூடாது, அவ்வளோதானே? கண்டிப்பா ஒரு மாசம் கழிச்சு என் பிரியா மேல இருக்க காதல் எனக்கு குறையாது, கூடிதான் இருக்கும். கௌதம் சார், இப்போவும் சொல்கிறேன், ஒரு மாதம் ஃபோன் கால் மெசேஜ் உங்கள் எதிரிலே வந்து ஆஃபீஸ் விஷயமா வேலை விஷயமா பேசினா கூட நீங்கள் அவளை பார்க்கக்கூடாது. வேலை விஷயமா பேசுறீங்கன்னா அந்த ஃபைலை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், அவளை நீங்கள் பார்க்கக்கூடாது. முடியுமா? சொல்லுங்கள். ஆதி சாருக்கு புரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிய வைங்க கௌதம் சார். கண்டிப்பா கையில், ஒரு மாசம் நான் பிரியாக்கு எந்த ஃபோன் கால் மெசேஜ் எதுவும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி தான், ஆஃபீஸில் வச்சு கூட நான் அவளை பார்க்க மாட்டேன். என் எதிரிலே வந்து நின்னாலும் நான் அவளை பார்க்க மாட்டேன். ஒரு மாசம். ம், ஓகே. ஒரு மாதம் கழிச்சு உங்கள் லவ் ட்ரூவா இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்படி எத்தனை பேரையும் நான் பார்த்துருக்கேன். அதான் பார்க்கலாம் உங்கள் காதல் உண்மையானதா இல்லையான்னு. கண்டிப்பா என்னோட லவ் உண்மையானது. நான் அவளை என் லவ்வரா பார்க்கல, என் பொண்டாட்டியை தான் பார்க்குறேன். கண்டிப்பா என் லவ் ட்ரூ தான். உண்மையான லவ்னா தியாகம் பண்ணி தான் ஆகணும். இந்த சின்ன விஷயத்த கூட பண்ண முடியலன்னா அங்கே லவ் இல்லைல்ல சார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் சார், உங்கள் ஃப்ரெண்டு ஆதி சாருக்கு புரிய வைங்க. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா அவ பேசிட்டு போறா, அவ சொல்லதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க. டேய், அவ மட்டும் லவ் பண்ணலாம், ஆனா அவ கூட இருக்க ஃப்ரெண்டு லவ் பண்ணக்கூடாதா? டேய் ஆதி, கையில் யாரையும் லவ் பண்ணல.